ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இற்றைக்குத்தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது சுந்தரருடைய தேவாரத்தில் ஒரு வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்றைக்கி தான் பிறந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்போ அவருக்கு 12 வயசுக்கு மேலே தான் ஆயிருக்கும். அவினாசிக்கு பக்கத்தில் திருப்பாண்டி கொடுமுடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன்கிட்ட போய் இன்றைக்குத்தான் நான் இன்றைக்கி தான் பிறந்தேன் அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம உலகத்தில் பிறந்து சாப்பிட்டு சாணி போட்டு கல்யாணம் கட்டி 2 பன்னிக்குட்டி போட்டு செத்து போகிறதல்ல வாழ்க்கை. கடவுளை அறிவது, ரியலைசிங் காட் ஆர் காட்லினஸ் டிவினிட்டின்ற மாதிரி. அதனால் அவருக்கு அந்த தரிசனமும் அந்த அனுபவம் கிடைக்கிற போது நான் இன்றைக்கி தான் பிறந்தேன் அப்படிங்கிறேன். இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறார். சரி, அந்த அனுபவம் கிடைச்சிச்சு, கடவுளை அவர் புரிந்து கொண்டு விட்டார்னு வச்சுக்கலாம். எமை தடுத்து அடிமை கொண்டு அப்படி மாதிரி அவரை தடுத்து அடிமை கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் பாரமாய பழவினை அறுத்துன்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஏதோ கர்மாலாம் பாக்கி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அறுக்க வேண்டியிருக்கும். அது என்ன, அவர் கைலாசத்திலே இருந்தார், 2 பேரை லவ் பண்ணார். அவங்க 2 பேரும் பூமியில் பிறந்திருக்காங்க, சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார்னு. அவங்கள கல்யாணம் கட்டிக்கணும். அண்டு திருவாரூர்லேருந்து திருவொத்தியூருக்கு வந்து எல்லையை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு பறவை நாச்சியாருக்கு அதுக்கப்புறம் தாண்டிடுறாரு. சிவன் மேலே இருக்கிற ஆசையினால் திருவாரூருக்கு போகணுன்னு கண்ணு 2ம் போயிடுது. அப்போ 2 கண்ணும் போனதுக்கு தான் காரணம், நம்ம சத்தியம் பண்ணது ஏன் மீறணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரதில்லை. ஒரு ஹியூமன் லெவலில் அவர் சிவங்கனை குறைக்க கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொரு இடமா அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி நடந்து வர்றாரு. திருமலை வாயிலுக்கு வர்றாரு. அந்த இடத்துல சிவனை பார்த்து, நீர் உள்ளீரா அப்படின்னு, இருயாயா அப்படின்றாரு. உள்ளிருந்து நக்கலா சிவன் சொல்கிறாரு, யாமூலோ நீவீர் போவீர்னார். நாங்கிற நீ போடா அப்படின்னு. அங்கேருந்து மேலே காஞ்சிபுரத்துக்கு போய் கம்பன் எம்மானி பாடி யாம் கண் பெற்ற வாரிங்கிறார். சிவனை பார்த்து கண்ணு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு கண்ணு அவருக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் திருவாரூரில் போய் இன்னொரு கண்ணு கிடைக்கிறது. இப்படி நாம் செய்கிற தவறுகளுக்கான ஏதோ ஒரு கர்ம நிவர்த்தி தான் இந்த வாழ்க்கை என்பது. கடவுளுக்கு அதுக்கும் ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது. எவரும் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன் உண்மையில் ஒன்றும் குறையில்லை. எல்லாரை விட எனக்கு நீ நல்லதான் பண்ணியிருக்கேன், நான் அதை புரிஞ்சுக்காமல் உருப்படாமல் போயிட்டேன், ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு அர்த்தம். இதில் நமக்கு நிஜமாகவே கடவுளிடத்தில் ஒரு அணுக்கமான பக்தி இருக்கிறதுனால வி பிளே விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழனுங்கிற மாதிரி சில நேரம் கொஞ்சறது, சில நேரம் கெஞ்சறது, சில நேரம் திட்டுறது, இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் அமைந்து விடுகிறது. அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அனுபவங்கள் ஒரு மாதிரி இருக்கும். சாப்பாடு இல்லைன்னு கேட்பார், சிவன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு. துட்டு இல்லைன்னுவார், அவர் அந்த மணிமுத்தாறுலேருந்து தங்க செங்கல் ஒன்று எடுத்து கொடுப்பாரு. இது தூக்கின்னு போக முடியாது, திருடுங்க எடுத்துக்கோங்க, திருவாரூர் குளத்தில் கொடுத்துருன்னு இங்கே போடுவார், திருவாரூரில் கடவுள் அங்கே எடுத்து கொடுப்பாரு. இப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் கொடுத்துன்னே இருப்பார். ஸோ வாழ்க்கையில் நமக்கெல்லாம் வர்ற அனுபவங்களும் அதுதான். நீங்கள் சுந்தரர் கூட உங்களை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் கூட ஏதோ ஒரு சாமியுடைய உலகத்தில் இருந்திருக்கீங்க, சாமி கூட. அண்டு ஏதோ கொஞ்சம் ஆசைகள் பெண்டிங் இருக்குது, அதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்க. அதில் அந்த ஆசைகளை அனுபவிக்கிற போது நமக்கு பலவிதமான அனுபவங்கள் வரும். ஆசானுகளும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறக்கும். அப்போ பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலேன்னு கடவுளை தவிர வேறு ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கும். இப்போ எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழுவினை அறுத்து தன்னை நினைந்துருக செய்கின்றானுங்கிறது தான் ஆன்மீகம் என்ற மாதிரி. இதில் பல கோவத்தாவங்கள் வரும். ஏத்துக்கு நீவீர் இங்கிருந்தீர் எம்பெருமானே சுந்தரர், ஏன் நீ இருக்க சாமி அப்படின்னு சாமியை திட்டுற அளவுக்கெல்லாம் உரிமையோடு வைத்துக்கொள்ளுங்க. ஏத்துக்கு நீவீர் இங்கிருந்தீர் எம்பிரானாரேங்கிற மாதிரி. வேலையெல்லாம் ஆயிடுதுன்னா கடவுள் நீ வந்த வேலை ஆயிடுச்சு அப்படின்னு வெள்ளையானை அனுப்பிச்சு அவரை வந்துட்டு கைலாசத்துக்குன்னு கூட்டின்னு போயிடுறாரு. அந்த மாதிரி வரால் நவ் இந்த வெயிட்டிங். அதனால் வாழ்க்கையில் என்ன கர்மம் வருதோ, சிரிப்பு வரலாம், சோகம் வரலாம், இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், எல்லாத்தையும் அனுபவித்து முடிக்கணும். ஒரு பேதி வந்தால் பாத்ரூம் போயிடணும், வாந்தி வந்தால் எடுத்துடணும், தும்மல் வந்தால் தும்மிடணும். அது மாதிரி வாழ்க்கை என்பது கர்மாக்களை கழிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால் இதிலேருந்து நாம் ஓட தேவையில்லை, ஒதுங்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்,
ஒரு கடவுள் எல்லாத்துக்கும் மாற்றுத் திட்டங்களை வைத்திருப்பார். நமக்கு புரியாமல் போகலாம் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நமக்கு புரிகிற போது அது ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லது செஞ்சுருக்காரா கடவுளுங்கிறது நமக்கு எப்போ புரியுதோ அப்போ காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்குகிற ஒரு நிலை நமக்கே கடவுள்கிட்ட வந்துடும். அந்த ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் த மூமெண்ட்டுங்கிறோம் இல்லையா, அப்போ நமக்கு புரியாமல் போகலாம். அப்போ கடவுளை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அண்ட் பல மகான்களுடைய அனுபவங்களும் இதே தான் இருந்திருக்கு. எவரும் அறியா பதம் தந்தாய், ஆனால் அது அறியாதே கேட்டேன், உண்மையில் ஒன்றும் குறையில்லை. எல்லாரோட எனக்கு நல்லது பண்ணேன், நான் தான் புத்தி கேட்டு போய் அதை சரியாக புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொன்ன மகான்கள் இருக்கிறாங்க. ஏது பிழை செய்தாலும் ஏழையேன்பால் இறங்கி தீது பிழை புரியாத தெய்வமே திருப்போரூர் முருகனேன்னு சொல்லுகிற மகான்கள் இருக்காங்க. நான் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலையும் எனக்கு நீ கெட்டது பண்ணுறதில்ல முருகா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். தீது பிழை புரியாத தெய்வமே திருப்போரூர் முருகனே அப்படிங்கிற மாதிரி. அதனால் வாழ்க்கை என்பது அந்த அனுபவங்களை அதனுடைய நுகர்ந்து கொண்டு நமக்கே தெரியாமல் நம்முடைய கர்மாக்களை கழித்து விட்டு ஒரு வெள்ளை யானை அனுப்பிச்சு சுந்தரர் எப்படி கடவுள் கூட்டணும்னு அப்புறம் ஒரு நாள் நம்மளையும் கூட்டுன்னு போவாங்க. எப்படி வேணாலையும் கூட்டு போவாங்க. சொல்ல முடியாது, இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. காலா என் காலருகே வாடா நான் உன்னை சிறு புல்லென மதிக்கின்றேன்னு பாரதியார் சொன்னார். யமதர்மனை பார்த்து, நான் உன்னை சின்ன புல்லுன்னு நினைக்கிறேன்டா, எங்கள் கால்கிட்ட வாடா, நான் உன்னை மெதிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் எந்த நேரத்தில் அதை சொன்னாரோ ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயில் யானை தான் அவரை மெரிச்சு அவர் சேர்த்தார். அதை வைத்து கொண்டு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் யமதர்மன் எரும மாட்டு மேலே வருவான், பாரதி ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் பர்சனுங்கிறதுனால அவருக்கு யானை மேலே வந்தான் அப்படின்வாங்க. அதனால் உனக்கு எரும மாட்டு மேலே வந்தா என்ன, இந்த இது மேலே வந்தா என்ன இல்லை. அன்னைக்கு நான் அதை சொல்கிற மாதிரி காலன் எதிர்ப்பதுக்கு முன்னால் நீ மயில் மேலே என்னை கூட்டின்னு போயிடு அப்படின்னுவார். அப்போ மயில் மேலே கூட்டின்னு போனா என்ன, ரிஷப காளை மேலே வந்தா என்ன, இதெல்லாம். திருச்செந்தூர் கோயிலில் 2வது கொடிமரம் இல்லையா பிரகாரம், அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும். அதில் எருது மேலே சிவபெருமான் உட்காந்துருப்பார், அது மேலே அம்பாள் உட்காந்துன்னு இருப்பான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரிஷபாரூடராக இருக்கக்கூடிய கோட்டம். அந்த மாதிரி இருந்தால் விடைனா எருது, விடையவன் அப்படின்னு அந்த சிவனுக்கு கோலம். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தார், பூமணி அடிகளார்னு பேர். அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்து மயிலாடிங்கிற ஊரில் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் எல்லாத்தையும் விட்டு அன்னக்காவடி எடுத்து திருச்செந்தூரில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மீதி அவர் சாப்பிடுவார். அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு ஒன்று திருச்செந்தூரில் வச்சு நடத்தியிருந்தார். மெட்ராஸுக்கு வந்தார்னா கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அந்த குளத்தங்கரை படியில் படுத்துன்னு இருப்பார். அந்த அளவுக்கு நல்ல நிலையை அடைந்தவர், பற்றற்ற நிலையை அடைஞ்சார். அவருடைய மனைவி இந்த மாதிரி லெக்சர் கொடுத்துன்னு இருக்கிற போது எதிரில் உட்காந்துருப்பாங்க. இவர் நாடார், அந்த அம்மா போத்தி ஐயருன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த லெக்சரை கேட்டு கேட்டு அந்த அம்மா ஒரு நாள், எனக்கு இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை பிடிச்சிருக்குது, நம்ம குடும்பமே நடத்த வேண்டாம், நீங்கள் நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு. அவர் சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க குடும்பமே நடத்துறது கிடையாது. இப்போ மெட்ராஸுக்கு வந்தாக்கா அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு தான் அண்ணா நகரில் தங்கும். எனக்கு அப்போ காலில் ஏதோ ஒரு கண்ணாடி சில்லோ இது குட்டி ஒத்த காலில் நான் அண்ணா நகர் வெஸ்ட் பஸ் டிப்போக்கு ஒரு காலில் நொண்டி போவேன். எங்கள் வீட்லேயும் ஒரு ஐயப்பன் கோயில் இருந்தது, அதை ஒரு பரிசிரம் பண்ணிட்டு நான் போகிறேன். அந்த மாதிரி நான் முன்னால் போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு நான் வேகமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. நான் பின்னால் தான் போகிறேன், ஏன்னா இங்கே கோயில் சுற்றிட்டு போகிறதுனால. அதை அந்த அம்மா பார்க்குது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஏமா வருத்தப்படுறீங்க, நெஞ்சில் முருகா என்று நினைத்தால் இருகாலும் தோன்றும் அப்படின்னா. முருகான்னு நினச்சா 2 கால் வந்துடும், ஒத்த காலை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு. ஒரு கால் நினைக்கேன் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பு அப்படிங்கிற மாதிரி. ஒரு தடவை நான் திருச்செந்தூரில் 2வது பிரகாரத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த விடையவன் படம் இருக்குது. அந்த மாதிரி நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு, நான் ஒரு கஷ்டம் படல, நான் கடவுளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அலைஞ்சிருக்கேன், நான் பயங்கரமாக அலைஞ்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அவங்க எனக்கு ஏதோ கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு, அந்த காலத்தில் நான் அப்படி தான் இருப்பேன். ஷேவ் பண்ண மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், சத்து போட மாட்டேன். என்கிட்ட ஒரு துண்டு, ஒரு கோபால் பல்பொடி, 2 வேஷ்டி தான் இருக்கும். இப்படி தான் நான் ஊர் சுற்றுவேன் அந்த காலத்துலலாம்.
அண்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறதா அந்த அம்மா தப்பாக நினச்சின்னு இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து படத்தை காட்டி விடையவன் அப்படின்னா எருது மேலே விடையவன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன். அது மாதிரி நம்முடைய எல்லா இதுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறவன் எல்லாமே பகவான் தான். வாழ்க்கை என்பது பல்வேறு அனுபவம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை எனக்கு கொள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பாரம். நல்லதானா என்ன கெட்டதானா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீ தான் பார்த்துக்க போகிற, எனக்கு என்ன இதை பற்றி கவலை அப்படின்னு அர்த்தம். அண்டு இந்த தைரியம் நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஞான தேடுதல், ஞான வைராக்கியம்னு பேர், திட வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த தைரியம் நமக்கு வரணும். இல்லைன்னா அஞ்சு சாவாரி வர அஞ்சாத பொருள் இல்லை அவன் இல்லைவாங்க, எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கினே இருப்பாங்க. இந்த மாதிரி பயப்படக்கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில். சுண்ணாம்பு காலவாயில் போய் உட்கார வைக்கிறாங்க அப்பர் சுவாமிகளை, யானை காலில் மெடரை வைக்கிறாங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாரு, அஞ்சு யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா பயப்பட வைக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். பாரதியும் அப்படி தான் சொல்லுவான், எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன்மா. அது நாளே வரி தான், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எதற்கும் அஞ்சேன்கிற வார்த்தையும் பாரதி சொல்லுவோம். அது மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதை நம்ம எதிர்கொள்கிறோம் இல்லையா, அதுதான் அது. ஆதிசங்கரர் கேட்குறாரு, இந்த வாழ்க்கையுடைய எசன்ஸ் என்னையாங்கிறார். கிம்சாரே சம்சாராங்கிறார். சம்சாரம்னாக்க பொண்டாட்டி இல்லை, இந்த உலக வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கை. அது என்ன பதில் சொல்கிறாரு, சம்சாரே சாராங்கிறார். ஒரு பழத்தை புழிஞ்சி வர்ற ஜூஸ் தானே இந்த பழம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகிற பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கையினுடையது. அந்த அனுபவங்களுக்கு பேர் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால் நாம் அடைகிற இறைத்தன்மை இருக்குது இல்லையா, டிவைன் லவ் ஆர் டிவைன் எக்ஸ்டசி, அதுக்கு பேர் அனுபூதி. அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. அனுபவம் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை கழித்து முடித்த பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய தந்தது எந்தென்னை கொண்டது உந்தென்னை சங்கரா யார்களோ சதுரர் இருக்கு இல்லையா, அதுதான் எக்ஸ்டசின்னு சொல்லக்கூடியது. அந்த நிலை தான் மனித வாழ்க்கையினுடைய பிகினிங் அண்ட் எண்ட். பிகினிங் கர்மா கழிஞ்சு எண்டு. அந்த நிலைகளுக்கு நாம் யாசிக்க வேண்டும், அதை அடைய வேண்டும். வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் வரும் இல்லையா, ஒன்றுமே இருக்காது. இப்போ இந்த அம்மா இப்படி சொன்னேன், நான் வடநாட்டில் எங்கேயோ கேதார்நாத்துக்கு போயின்னுக்கிறேன். அப்போது நான் சொன்னேன் இல்லையா, நான் ஷேவ் பண்ண மாட்டேன், சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், அவ்வளோ குளிர்லையும் அப்படியே போயினே இருப்பேன் நான். எனக்கு பக்கத்தில் ஒரு பெங்காலி பிபி சட்டர்ஜி 24 பர்கானாஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் அவங்க ஒய்ஃபு அவங்கெல்லாம் வந்து இதுக்கு போயின்னு இருக்காங்க, இன்னொரு யாத்திரை. நடுவழியில் இறங்கி குதிரை மேலே ஏறி மலை மேலே போனோம். அவர் நான் ரொம்ப ஏழைன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட 5 ரூபா கொடுத்தார், சாமி செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. நிஜமாக நடந்தது சொல்கிறேன். நான் அப்போ எப்படி இருந்துருவேன் நீயே பாரு, 5 ரூபா கொடுக்குறது செலவு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு பணம்லாம் தேவையில்லைன்னு. அவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீங்கள் கேதார்நாத் உண்டியில் போட்டுருங்க அப்படின்னா. நான் ஒரு தனியாக ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கினேன், ஏன்னா நம்ம பணத்து கூடாது, மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேதார்நாத் உண்டியில் போட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன். அவர்கிட்ட எனக்கு லெட்ரு வருது, இந்த மாதிரி பிபி சாட்டர்ஜி 24 பர்கானாஸ் எல்லாம் போட்டு, சாமி ஒரு அதிசயம் நடந்தது, உங்களுக்கு நான் 5 ரூபா கொடுத்துட்டு போனேன், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் போகிறதுக்காக நானும் என் பொண்டாட்டியும் குதிரை மேலே ஏறணும். அந்த குதிரைக்கு என் பொண்டாட்டி மேலே என்ன கோபமோ தெரில, அந்த கங்கையில் தள்ளிச்சு. யார் கங்கையில் போய் அந்த பொம்பளையை தூக்கி எழுப்ப போகிறாங்க, எனக்கும் வந்து நீச்சல் தெரியாது. அப்போது நீங்கள் தண்ணியில் குதிச்சிங்க, எனக்கு தெரியாது, கடவுள் நம்ம வடிவத்தில் போகிறாருன்றதுக்காக சொல்கிறார். நீங்கள் தண்ணியில் குதிச்சு என் ஒய்ஃபை காப்பாற்றினீங்க இப்படின்ற ஒரு வார்த்தையாக அவர் சொல்கிறார். இப்படி தான் அனுபவங்கள் நடக்கும். கடவுள் என்ன பண்ணுறான், மனிதர்களை கருவியாக்கி தன்னுடைய வேலையை அழகாக செய்கிறான். மனிதர்களை தான் அவன் கருவியாக்குவான். ஏன்னா அவன் ஒளி வடிவானவன். அவனுக்கு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னா ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது. நீ பால் குடிக்கணுன்னாக்கா ஒரு டம்ளர்லேயும் ஜக்லேயும் மொழியும் தானே குடிப்பேன். அந்த மாதிரி கண்டென்ட்டு டிவினிட்டி, அதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது. யார் வேணால் அந்த கண்டெய்னராக மாறலாம். நீ அதுக்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேணும். ஏதோ ஒரு சினிமா பாட்டு வரும், கலைமகள் கைப்பொருளே அப்படின்னு. அந்த மாதிரி கடவுள் நம்ம கருவியாக்கி கொள்வான். இந்த அனுபவங்கள் வந்தால் நாம் மகன்கிற நிலையிலேருந்து கொம்பு மலிச்சு மகான்கிற நிலைக்கு போயிடுறோம்.
இந்த அனுபவம் வரணும். கடவுள் நம்மளை யூஸ் பண்ணுறான். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, கூட்டு வித்தால் யார் ஒரு கூடாதாரே, கொழு வித்தால் யார் ஒரு குழையாதாரேங்கிற மாதிரி அது வரணும். அப்போ காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நெற்கரிசை நாரணங்கிற ஒரு பாவனை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு பாபா ஆகிறது விளையாட்டு கிடையாது. எனக்கு இன்னைக்கு 77 வயசு ஆயிடுச்சு. மறந்துடுங்க, வயசில் மறந்துடுங்க. எத்தனை விதமான அனுபவங்கள் இருக்கும். ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஹாஸ்டலில் போய் கோயம்புத்தூரில் படித்து, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் இஸ்லாமிய காலேஜில் படித்து மெட்ராஸுக்கு 10 ரூபாய் எடுத்துன்னு வந்து 250 ரூபாய்க்கு வேலை, அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு லாரி பஸ்ஸு வேனு கார்லாம் வாங்கி அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுக்கிற பங்களாலாம் கட்டி, அண்ணா நகர் ரோட்டரி கிளப் சார்ட்டர் செக்ரட்டரி பிரசிடென்ட் எலெக்டு, லாரி அசோசியேஷன் ஒரு 14 வருஷம் தலைவர், சிவா விஷ்ணு கோயில் இன்றைக்கி வந்தாங்க இல்லையா, அந்த கோயில் ஃபவுண்டர் பிரசிடென்ட்டு. பார்க்காததே இல்லை. ஒரு காலத்தில் 2 விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா 45 பதவி இருக்கும் வரிசையாக, 1 கிலோ அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு லைஃப். மாறிச்சா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டுறோம், அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம், டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்படியே இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எங்கேயோ காடு மூடுன்னு போக ஆரம்பிச்சிடுறோம். அது மாதிரி காடு மூடு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோன்றது வேறு. முதல்ல என்னை பார்த்தது இவர் தான், மாடசாமின்னு பேர். இவர் அங்கே எஸ்டேட்டு மத்தியாச எஸ்டேட்னு ஒன்று இருக்குது திருக்கணங்குடியில், அங்கே இருந்தார். எனக்கு யாரும் கைடெல்லாம் இல்லை. நானே வந்து உளுந்து புரண்டு ஒரு கைடன் வழிகாட்டும். போய் காட்டில் பஞ்சவடி எங்கே இருக்குது, ராமர் பாதம் எல்லாம் எங்கள் சுப்பிரமணிய பாதம் அப்படி மாதிரி உட்காந்துருப்பேன் நான். இவங்கெல்லாம் வந்து மேலே ஒரு ஆள் போனார், வரவே இல்லை, 9 நாள் ஆகுதுன்னு பேசினுக்கிறாங்க. நான் கரெக்டாக வந்து இறக்கிட்டேன். எனக்கு வெளியெல்லாம் ஒன்றும் தெரியாது. காட்டில் வந்து எங்கே தண்ணி கொட்டுதோ அதுதான் வழி. அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு. ஆனால் ஆறு இப்படி கொட்டுற போது நின்ன தண்ணி பிடிச்சி நான் ஏறுவேன், அது அடையாளம் வச்சுன்னு இப்படி மேலே போகணும். இப்படியெல்லாம் நம்மளாக உழுந்து பரண்டு கற்றுக்கிறது தான், எப்படி காட்டுக்குள்ளே போகிறது வருது. அப்படி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி போக ஆரம்பித்தோம் எல்லாம். ஏன்னா முதல்ல அந்த காட்டிலேருந்து இறங்கி வர்றபோது பார்த்தவர் இவர் தான். இவர் அங்கே இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஃபாரஸ்ட்லேயும் மத்தியாச எஸ்டேட்லேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இப்படி எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை காடு எத்தனை மூடு, எவ்வளோ விதமான இதெல்லாம் பார்த்துருக்கோம் லைஃப்பில். அதனால் ஞானி ஆகிறதுங்கிறது கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட தயாராக இருக்கணும். நீ உலகம் நம்மளை மதிக்கணும், மாலை போடணும், காலில் விழுவாங்கன்றதுக்கெல்லாம் சாமியாக முடியாது. சாமியை அடைவதும் அறிவதும்ங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அடைஞ்சிட்டா நீ என்ன வேணால் பண்ணலாம். யான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன அப்படின்னார் வள்ளலார். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அப்படின்வார். எனக்கு என்ன நடந்து எனக்கு என்ன தெரியும், சாமிக்கு தான் தெரியும், நடராஜருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இப்போ நம்ம முண்டாய் சார் சொன்னார், இந்த மாதிரி சிவசங்கர் பாபாவுக்கும் நடராஜருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. உனக்கு சந்தேகமும் தேவையில்லை. லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தாங்க, அருள்வெளி சித்தர்னு பேர். அவருக்கு இப்போது இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் விஜிபி இது ஒன்று இருக்குது, ராமானுஜ நகர், அங்கே சமாதி கோயில் இருக்குது. அவர் என்னை பார்த்த உடனே முதல் சொன்ன வார்த்தையே என்னன்னா, முதல்ல அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த மாதிரி, அந்த காலத்து நடராஜன்ன மேக நீர் இப்படி தான் சொல்லுவார். மேக நீர்னால் இந்த பூமியில் இருக்கிற ஆத்மா மேலே போய் திருப்பியும் வருதான், தண்ணி எப்படி மேகமாகி திருப்பியும் வருதோ அந்த மாதிரி. இப்போ அந்த காலத்து நடராஜன்ன மேக நீர் அப்படின்னு என்னை பார்த்து அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ நடராஜனாக இருந்தாள் அந்த காலத்தில் அப்படிங்கிறது தான். இது நிறைய பேருக்கு புரியாது, நடராஜர் எவ்வளோ பெரிய விஷயம்னு. நீ பயப்பட தேவையில்லை. நீ பார்க்குற தியாகராஜன், நடராஜன், சுந்தரராஜன், இன்னும் என்ன சாமிக்குது, கோவிந்தராஜன், எல்லாம் நம்மள மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்தவங்க. அந்த காலத்தில் ராஜாங்க வந்து நல்லா மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாங்க. அதனால் கடவுளுடைய எனர்ஜி அவங்க மூலமாக உலகத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுதான். அதனால் சிவசங்கர் பாபா தான் அந்த நடராஜனாக இருந்தாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, இதில் 2வது படம் இருப்பார் கருப்பு பேக்ரவுண்டில். அதில் ஆகாசத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு ஆள் 3 நாமத்தோடையும் இடது காலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிற பார்த்தியா, அதான் நடராஜர்ன்றது. அதான் நான். ஆகாசத்தில் இருக்கிறது திருசூலத்தில் தும்பிக்கை வளைஞ்சிருக்கு இல்லையா, அது சக்தி சகிட கணபதி. கீழே ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வராக நரசிம்மர்.
ஸோ பூமி யார் இது? வராக நரசிம்மர். இது மேலே இருக்கிறது யார்? சக்தி சகிட கணபதி. ரெண்டுத்துக்கு நடுவே ஆகாசத்தையும் தொடாமல் பூமியும் தொடாமல் ஒரு அட்டாமிக் ரிவால்வ் நடந்துக்கிட்டு இருக்குது, சுழற்சி அதெல்லாம் இருக்குது. இதோ இந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கிற கோவிந்தராஜன் நடராஜன் இல்லையா, அந்த ஆத்மா தான் சிவசங்கர் பாபான்னு சொல்கிறது. ஸோ நான் எந்த அளவுக்கு தவம் பண்ணி எந்த உயரங்கள் எல்லாம் தொட்டிருக்கேன்றதுக்கு நீ பார்த்தா கூட உனக்கு புரிய போகிறது இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய நிலை இதெல்லாம். பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடக்கிற இந்த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். 2 பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சு நடுவில் இருந்தால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது மேலே ஒன்று கீழே ஒன்று, இதுக்கு நடுவில் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஆத்மா தான் கோவிந்தராஜன் நடராஜன். 2 பேரும் வேறு வேறு ஆள் கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள் தான். அப்போ சிவசங்கர் பாபா என்பவர் அந்த ஸ்பிரிட், அந்த ஆத்மா. அதனால தான் அந்த காலத்தில் நடராஜன் மேக நீர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதனால் உலகத்தில் பல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும். நமக்கே இப்போ நடந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே எரிச்சலாகுது. யாருமே உருப்படாத ஒரு காலகட்டம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யுது? அதனால் வெயிட் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் மாறுதல்கள் வரும். அப்போது we will have ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் டு ப்ளே இன் தி events to come in the world. உலகத்தில் வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம மையப்படுத்தி நடத்துகிற மாதிரியான ஒரு டிவைன் பிளானிங் இருக்குது. அது வரும், பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்கிற போது 2-3 தடவை மயில் கத்திக்கிட்டே இருந்தது பாரு. இதெல்லாம் டிவைன் தான், உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ நிஜமாகவே பெரிய விஷயங்களெல்லாம் நடக்க போகுது. அண்ட் இட் வில் பி a வெரி இம்பார்ட்டண்ட் இயர் ஃபார் அஸ். மிகப்பெரிய அளவுக்கு உலகம் பூராவும் நம்ம மனிதர்கள் அறிவார்கள், அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். அப்போது நமக்கு என்ன இருக்குது? நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருந்தோம் உட்காந்துங்க. நமக்கு என்ன குறை? ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்கோம், இவ்வளோ வசதியாக வச்சுருக்கோம், இவ்வளோ அழகாக வச்சுருக்கோம். இந்த சேர்த்து கூட ஒன்றுமே இல்லை. வசதிக்கு எந்த குறவும் கடவுள் வச்சதே இல்லை. அதனால் வி ஆர் ரெடி. நம்ம கடவுளை பார்த்து நாம் தான் கேட்கணும், ஆர் யூ ரெடி அப்படின்னு. வி ஆர் ரெடி. கடவுள் அவனை பார்த்து நம்ம கேட்கணும், ஆர் யூ ரெடிங்கிற மாதிரி. ஏன்னா கடவுள் கொடுத்த வேலையை அவர் நினச்சதை விட ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருந்தேன். அதனால் கடவுளே எதிரில் வந்தால் கூட என்ன ஆனுவேன். அந்த மாதிரி ஒரு ஐ எம் பெர்ஃபார்மர். வேலை அழகாக செஞ்சு ஜாலியாக உட்காந்துருக்கேன். we will see what happens next. God bless. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர். திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். சங்கரம் சிவசங்கரம். பாபா அவர்கள் ஆரம்பித்து வைத்த சிவா விஷ்ணு கோயிலின் மரியாதை கடந்த ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாபா அவர்கள் அங்கு அண்ணா நகரில் இருக்கும் பொழுது தான் சிவா விஷ்ணு கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது. தற்பொழுது மிகப்பெரிய கோயிலாக அமைந்துள்ளது. பாபாவுடைய முயற்சியினால் எங்களுக்கு அண்ணா நகர் ஹவுசிங் போர்டிலேருந்து இடம் கிடச்சி இன்றைக்கு பெரிய கோயிலாக இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் வகையிலும் பாபா அவருடைய பிளஸ்ஸிங்காகவும் ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் என்று கோயில் மரியாதை செய்வது வழக்கம். இந்த வருடமும் அந்த மாதிரி செய்யலாம். அதை ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் வாகர்த்தா யுவதம்பரத்தோ வாகர்த்த பிரதிபக்தகே ஜகதபிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ நம சிவாபியாம் நவயோவனாபியாம் பரஸ்பராதிட்டவபோர்தனாபியாம் நகேந்திரகன்யாரகேதனாபியாம் நமோ நமः शङ्करपार्वतीभ्यां त्रिपुरसुन्दर्यम्बिकादमिदे एकाम्बरेश्वरमूर्ति अनुग्रहपरिपूर्णप्रसादिन सर्वाभिष्टसकलकार्य दीर्घायुषदा सिद्धिरस्तु. अमृतेशाय सर्वाय महादेवाय नमः. अङ्गङ्करे पुलकभूषणमात्रयन्तीं भृङ्गाङ्गने मुकुलाभरणं तमालम् अङ्गीश्राकलविभूर्धरमाङ्गल्यलीला माङ्गल्यदास्तमं मङ्गलदेवतायाः त्रिपुरसुन्दर्यम्बिकादमिदे एकाम्बरेश्वरमूर्ति अनुग्रहपरिपूर्णप्रसादिन सर्वाभिष्टसिद्धिरस्तु. कृणागे कृतपदी सविधरादिपत्ने पयस्वदेरन्दिरासानास्त्वां द्रुपादशां विष्णुपत्निको रास्येशानाशकजोयां मनोजाः बृहस्पतिं मादरस्सोकपायस्सन्दभानामाता अभिनो ग्रन्थो इष्टम्बोधिबोधुरणपृथिव्याम् अर्चेशानाशकजो विष्णुपत्नीं நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பில்லை என்பர்
அவரவர்தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்ன நெஞ்சே ஏத்ததனைச் சொல்லி நீ இன்று எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்தச் செயலறியைக்காம் ஞானமனுட்டானமிவை நன்னாகவேயுடையனான குருவையடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமாமகள் குழனன் தானே வைகுந்தம் தரும் ஸ்ரீ அலர்மேல் மங்கநாயகா சமேதஸ்ரீ ஸ்ரீனிவாசஸ்வாமி அனுக்கிரகம். வானவில் தோரணம் கட்டி இழைத்தோம் வருவாய் சங்கரனே, நீ வருவாய் என்றால் அதுதான் எங்கள் வருவாய் சங்கரனே. வானவில் தோரணம் கட்டி இழைத்தோம் வருவாய் சங்கரனே. ஆசிகள் வேண்டி உன்னை அழைக்கும் அவசியம் எமக்கில்லை, அந்த ஆசையும் எமக்கில்லை. உன் அசைவுகள் எல்லாம் வரங்கள் என்றால் ஆசிகள் தேவையில்லை, அதற்கு அவசியம் நேரவில்லை. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே. தனையறியாமலே வரங்கள் அருளும் தன்மை உன் உடைமை, அந்த தகைமை உன் பெருமை. உனை கேட்காமலே வரங்கள் பெறுவது எங்கள் தனித்திறமை, உன் அன்பர்கள் பிறப்புரிமை. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே. திக்குகள் எல்லாம் திக்விஜயம் செய் வெற்றி கொடி கட்டு, நீ வெற்றி கொடி கட்டு. நீ கட்டிய கொடியில் எங்கள் பெயரே காணுது சுடர் விட்டு, அது கடவுளின் கல்வெட்டு. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே. ஆயிரம் பாபா வருவார் போவார் நீதான் அலிபாபா. ஆயிரம் பாபா வருவார் போவார் நீதான் அலிபாபா. எங்கள் சிவசங்கர பாபா உன் அருளை கொள்ளை அடிக்கும் திருடர்கள் அழைத்தோம் பாபா. எங்கள் சிவசங்கர தேவா வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே. நீ வருவாய் என்றால் அதுதான் எங்கள் வருவாய் சங்கரனே. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் 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 சிவசங்கரனே. வெற்றியை பெற்று தந்த விஜயலக்ஷ்மி, வெற்றியை பெற்று தந்த விஜயலக்ஷ்மி, கர்ம வீரனையே படைத்த விரதலக்ஷ்மி அம்மா, வெற்றியை பெற்று தந்த விஜயலக்ஷ்மி. நெற்றி கண்ணன் சிவ சங்கரனை, நெற்றி கண்ணன் சிவ சங்கரனை, இந்த நீளம் காக்க தந்த நித்யலக்ஷ்மி அம்மா, வெற்றியை பெற்று தந்த விஜயலக்ஷ்மி. பரம்பொருளை கருவாய் சுமந்த லக்ஷ்மி,
பரவசத்தால் உயிர்த்த பக்தி லக்ஷ்மி பரம்பொருளாய் கருவாய் சுவந்த லக்ஷ்மி பரம்பொருளை கருவாய் சுமந்த லக்ஷ்மி அதை பரவசத்தால் உயிர்த்த பக்தி லக்ஷ்மி பற்றிய கைகளிடை அவன் முகமே ஏந்தி பார்த்து பார்த்து மகிழ்ந்த பாக்யலக்ஷ்மி அம்மா வெற்றியை பெற்று தந்த விஜயலக்ஷ்மி கானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணு கானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணு கானலோல திரிபுவன பால பாஹி கானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணு கானலோல திரிபுவன பால பாஹி கானமூர்த்தே கானமூர்த்தே மானினி மாணி ஸ்ரீ ருக்மிணி மானினி மாணி ஸ்ரீ ருக்மிணி மானினி மாணி ஸ்ரீ ருக்மிணி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்